உங்க அப்பா இருந்தப்போ அவருக்கே தெரியாம அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பல தடவை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. வந்திருக்கிற எருமை வியாபாரி லேசுப்பட்டவன் இல்ல. அக்கௌண்ட் ஃப்ரீசிங்னு பார்த்தா ஸ்டில் டெட் ஃப்ரீசிங். அட்டாச்சு சிவில் கோர்ட் ஆர்டரும் அந்த எருமை வியாபாரியோட டைரக்ட் என்ட்ரியும் அம்மாடியும் அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. வந்தவனோட பெருமை பேசுறது அப்புறம் இருக்கட்டும். அக்கௌண்ட் ரீஓபன் பண்ண வேற வழி இருக்கான்னு பாருங்க. வழியே கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, உன் ஜென்ம விரோதி ராணி ரத்னத்துக்கும் தான். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் செல்வா, உனக்கு 10ல சனி. நாளைக்கு அவன் அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி முடிச்சிட்டு எல்லாருடைய கைத்தட்டல வாங்கிட்டான்னா அப்புறம் நீ வாழறதே வேஸ்ட். அவன் கொடுத்த முதல் அடி இந்த அக்கௌண்ட் ஃப்ரீசிங். நமக்கு காசு கொடுத்தவனுக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரியாது. அத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட மோதுனா அவன் தலையே இருக்காது, சாவடிச்சிருவான் அவன். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேனே. செல்வம் சொல்ல மாட்டான், செஞ்சு காட்டுவான். அப்பனோட சொத்தை மக அனுபவிக்கிறது ஊர் உலகத்துல நடக்கிறது தானே. அதை தடுக்கிறதுக்கு இவன் யாரு? அங்க கேளு. அவனுக்கு 16வது நாள் காரியம் நடத்தணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வரேன். குட் நைட். பாத்து கண்டிடுறா. எங்க போகணும் சார்? இந்த வில்லன் வேலை எல்லாம் என்னாண்ட வேணான்னு நான் சொல்லிட்டு போனேன். நானே வேணான்னு அடங்கிக்கிறேன். நீ என்னடா ஓவர பில்டப் கொடுத்துனுக்குற? ராஜுக்கு சினிமா பார்க்க சொல்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இன்டர்வல். அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் சீன் காட்டுறா. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். என் பலம் உனக்கு தெரியாது. நான் விளையாடுறதுக்காக உன்னை இங்க பார்க்க வந்தேன்னு நினைச்சுக்கிறியா? விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ணுல புதைக்கிறதுக்கு நீ திட்டம் தீட்டினுக்கிற. அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு பொண்ணியா மாட்டிக்கிட்டோம். அண்ணா வண்டியில எவ்வளவு டீசல் இருக்குது? ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு எப்படா பம்ப்ஷனு? காலையில 10 மணிக்கு. போதும். இங்க இருந்து பெங்களூரு வரைக்கும் போங்க. திரும்பத்து காலைல 10 ஆயிடும். பெங்களூரு வரைக்கும் போய் என்ன எதுன்னு கண்டுக்கணும் வா. உனக்கு தோணி அவங்க 2 பேரும் கூடவே இருப்பாங்க. அண்ணாத்த பாக்கிறதுக்கு தான் சாதுவாட்டே இருப்பாரு. பாடியே பைசா சம்பாதிச்சுவாரு. இவரு பெஸ்ட் டேப் ரெக்கார்டர் தான். ஆனா இப்ப தொண்டை கண்டமானதுனால கடையில போட்டு சிடி வாங்கலாம்னு இருக்கோம். அண்ணாத்த என்ன வச்சுக்க. போற வழியில குடிக்கிறதுக்கு மேட்டர் வாங்கி கொடுத்துரு. மேட்ரா? நான் சர்பத்து. அதோட வழியில முட்டிக்குச்சுன்னா வண்டி ஓரம் கட்டிடு. முட்டிக்குச்சுன்னா ஓ சரி வண்டி அடே இங்கே வந்துட போதே. கிளம்புங்க. ஒரு வழியா அவனை வண்டியில போட்டு அனுப்பிச்சாச்சு. நாளைக்கு பம்ப்ஷன்ல அடிச்சு பட்டைய கிளப்புறோம். எல்லாருமேலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது. எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க அடிச்சு மூஞ்சி மாதிரி எல்லாம் கீழ்ச்சிருங்க. குப்பம் வரலையாடா? வந்திருக்கான். கூடவே நம்ம பிளாக் கேட்ஸ் வந்திருக்காங்க. பிளாக் கேட்ஸ் இல்ல, பெல்லாரி ரேட்ஸ். அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு பீடி பிடிச்சிட்டு நிக்கிறானுங்க. வந்துட்டு இப்படியே நிக்கிறானுங்க. நிக்கட்டும், பிரியாணி வேலையை காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உங்களை குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்குங்க. வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? இந்த அம்மா பேர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டுறோம். அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவோம். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்ப கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினால்தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இது நம்ம ஐடியா? வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் என்ன நின்னுக்கிறீங்க? ராஜுகண்ணே, அவனை இட்டு வா.
வந்துட்டோம். எங்கண்டையே என்னால நம்ப முடியலையே, இது கனவா இல்ல நிஜமா? சின்ன முதலாளி கூட இங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. வருவார்ல, வந்து ஆகணும் இல்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துட்டார்ல. அப்பனோட ஆசைக்கு அம்மா அடிக்கல் நாட்ட சொல்ல பையன் இருக்கணும்ல, அதுதானே உலக நியாயங்கிறது. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் காத்துனுக்குறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சைலன்ஸ். லெக்சரர் ரமேஷ் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறான முறையில நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால்ங்கிற முறையில நானும் மத்த ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம். இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அண்ணே, எல்லாம் காலேஜ் பசங்க, கொஞ்சம் அடக்கி வாசங்க. என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும். அத்தை நான் பாத்துக்கிறேன் விட. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுனுக்குறாங்களே, என்னது அது? அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. பாரு. அது சரி, அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே, எங்க புடிச்சு இழுத்திருப்பான்? அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல. புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சதா? கிடைச்சுதா? பின்ன அதுக்குதான் படிக்க கூடாதுங்க. படிச்சுட்டானே. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டா என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போலாம் சார். போலாம். என்ன சார், என்ன ஆச்சு? கனகா எங்க இருக்கா? யார் அவகிட்ட? தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம். கனகாவுக்கு ஒண்ணும் ஆகல. உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. என்னடா இது? இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது. இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா? பொண்ணு இல்ல, தங்கச்சி. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்ன பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. என்னது? எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன நடந்துச்சு நீ அழுவுற? சரி, அந்த ரமேஷை புடிச்சுவாங்க. புடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல. எங்க வா, இங்க வான்றல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலுக்கு என்ன? இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது உனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். என்ன சார் இது? இதான் நீ பாட நடத்துற லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. Hey, அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்ற? அதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல டஸ்ட் பூசினா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும்போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா? அவ மனசுல வேற என்ன இருக்கு? இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல.
தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைரியத்துல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராது. நீ கூட்டு வாடா ஒரு நாய இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு. வாத்தியாரா சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வராது. என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க.